ஜாலி ஜாலிதா எங்க கஜா பொப்போ ஜாலிதா ஜாலி ஜாலிதா நம்ம கவலை எல்லாம் ஜாலிதா என் சர்வீஸ்ல எத்தனையோ சப் இன்ஸ்பெக்டர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா எவனுக்குமே இந்த அளவுக்கு கொழுப்பு இருந்தது. கொசுவர் தெரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. கொசுவர் தெரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. சனாதன தர்ம விவகாரம் பற்றி எரியும் இந்த வேளையில் சொல்லாமல் மெசேஜ் சொல்லி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார். சனாதன மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் டெங்கு, மலேரியா, கொரோனா போன்றது சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடாது, ஒழித்து காட்ட வேண்டும், ஒழித்து காட்டுவோம் என தெரிவித்தார். இந்த நிலையில் பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு பின்பு சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லாமல் சொல்லும் விதமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொசுக்களை அழிக்கும் கொசுவர்த்தி ஏற்றி வைக்கப்பட்டது போன்ற புகைப்படத்தை மட்டும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த ட்வீட் தற்போது அதிக அளவில் ரீட்வீட் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு சட்டசபை தேர்தலின் போது மதுரை எய்ம்ஸ் விவகாரத்தில் ஒற்றை செங்கலை கையில் எடுத்து பிரச்சாரத்தை முடித்த உதயநிதி அதேபோல் ஒற்றை கொசுவர்த்தி ஏற்றி வைத்த புகைப்படத்தை பதிவிட்டு அதிமுக பாஜகவை திக்குமுக்காட வைத்துள்ளார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உதயநிதி பேசிய சனாதனம் குறித்த பேச்சுதான். உச்சநீதிமன்றத்திலும் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல மாநிலங்களிலும் போலீசார் உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாவி, பெருக்கத்தான் சொன்னேன், பெருக்கிறேன். ஏண்டா பொறுக்க சொல்றேன்? கோலி எடுக்க சொல்லி குனிய குனிய கொடுமைப்படுத்துறியேடா. இருக்கு, காரணம் இருக்கு. 25 மாசத்துக்கு முன்னாடி கோலகாரம்பேட்டையில் நடந்த சம்பவத்தை நினைச்சுப்பார். என்னடா அது? பிளாஷ்பேக் ஆரம்பம். மூஞ்சி திரும்பி ஒழுங்காடு. கிரிகள் விட்டு வரேன். ஏய், கிரிகள் விடுன்னு சொல்லிட்டு அஷ்டா. ஏய், என்ன முறைகிற? ஏய், அவள்தான் முடி வச்சு போறா. ஏய், போலீஸ். இந்த ஒரு தப்பா விட்டுப்பா, இனிமே ஆட மாட்டேன். சின்ன பையன்கிட்ட சில்லற அடிக்கிறியே, நியாயமா அது? ஐயா, ஹலோ, பறிச்சுக்கிட்டு போன போலீஸ்காரன் நீ, பாதிக்கப்பட்ட பையன் நான். இது பழி வாங்கும் படலம். பழியாடா வாங்குற, உயிரை வாங்குற. குட் மார்னிங்.